அம்மா என்னம்மா வேணும்? அம்மா பிச்சை இருந்தா கொஞ்சம் போடுங்கம்மா. எல்லாம் பிச்சை எடுக்க கிண்ண எடுத்துட்டு வருவாங்க, ஒரு தட்டு எடுத்துட்டு வருவாங்க. நீனா பேஷன் எடுத்துட்டு வந்துக்கிறா? என் வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கம்மா. உங்க 4 பேருக்கு இருந்தா நல்லா தானே இருக்கிற கை கால ஏன்னா உடச்சு சாப்பிட வேண்டியதானே? 4 சோத்துக்கு என் கையை வச்சுட்டாமா அந்த பிச்சை எடுக்க முடியும்? எடுக்கிட்டே பிச்சை இதோட அதிகாரமா கேக்குறேன்னா நல்லா 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 ட்ரெஸ் பண்ணிக்கிற, நல்லாவும் இருக்கிற. எங்கன்னா ஒரு வீட்டு வேலையோ இல்ல ஒரு கொத்தனார் வேலைக்கு போலாம்ல. ஏமா அங்கெல்லாம் போனா கை கால்லாம் வலிக்குமா? எல்லாம் வலிக்காதுமா. பிச்சை எடுத்து கை கால் வலிக்காது, அது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? பிச்சை எடுக்கிறேன்னு சொல்றீங்க. பெரிய வீட்டை கட்டிட்டு நின்னுக்கிற, ஒரு வாய் சோறு போட மாட்டியா நீ? இதுல வீடு கட்ட நாங்க வாழதான் ரோட்ல போறவங்க பிச்சை போடுறேன், வீடு கட்டி வச்சிடலாமா நானு? தர்மம் தலை காக்கும் தாயி. அது எங்க வீட்டுக்கார நல்லா இருக்கும், நான் நல்லா இருந்தா போதும். நீ சொல்லி எங்க வீடு தர்ம தலை காக்கத்தால நீ வெளியே போயிடுது. ஒரு சோறு கிடையாது, ஒண்ணு கிடையாது. என்னமா நிக்கிற? உங்க வீட்டுக்காரக்கா சோறு போடுவியாமா? இப்ப எங்க வீட்டு என்ன சொன்ன? உங்க வீட்டுக்கார சோறு போடுவேமா? பழையதாரு போடுவியா? எனக்கே போட மாட்டேங்கிற, உங்க வீட்டுக்கார எப்படிமா போடுவ? எங்க வீட்டுக்கார சோறு போடலன்னு நீ பாத்தியா? நீ ரொம்ப பேசுற. உள்ள தண்ணி தான் மூஞ்சில ஊத்துவேன். போமா வெளியே இருங்க. ஒரு வாய் சோறு போட துப்பு இல்ல. போமா நீயும் நீ வீடும். 12 seconds later. ஐயோ, அந்த வீட்டுக்கு பேஷன் எடுத்து போனா ஒண்ணுமே போடல. இந்த கடை சிப்ஸ் கடைடா, நம்ம டப்பா எடுத்துட்டு போவோம். ஐயா இது என்ன இந்த போடுங்க ஐயா. இல்லம்மா காலையில இருந்து போனியாலம்மா எனக்கு போனியாக்கல ஐயா. என்னங்க இந்த 10 ரூபா வச்சுட்டு இந்த டப்பா ஃபுல்லா நல்ல பொருளா எனக்கு போட்டுமா. நானே வெறுப்புல இருக்கம்மா. நீ பாட்டுல இந்த டப்பா ஃபுல்லா போட்டு என்னமா போட்டு ஏமா போமா, ஏதாவது கேட்டு போறேன். எதுவும் கேட்கல வேணாம், நான் எதுவும் தரல. எனக்கு ஒரு அதிரசம் மட்டும் தாங்களே. இல்லம்மா போமா, போனியாவல ஒண்ணு ஏமா என்ன தூக்கி மூஞ்சில ஊத்துருவோமா போமா. அந்த வீட்டு கடைக்காரன் ஒண்ணுமே தரல. இந்த காய்கறி கடைக்காரன் எதாவது தரானான்னு பார்ப்போம். சரி போய் கேட்டு பார்ப்போம். அந்த பையில எதாவது கிடைச்சா வாங்கிருப்போம் வீட்டுக்கு. ஐயா காய்கறி இருந்தா போடுங்க, எதனா தாங்கய்யா. அழுகுன காய்கறியா நல்ல காய்கறியாம்மா? நல்ல காய்கறி தாங்க. சின்ன பையில கொஞ்சம் இது வரைக்கும் கொடுத்தா மட்டும் போதும். அழுகுன காய்கறி வாங்கி என்னமா பண்ண போற? சோறு குழம்பு போடலாம். யாருக்கு? உனக்கு? உன் வீட்டுக்குள்ள பக்கத்து 10 ஊருக்கா? எங்க ஆளுங்க எல்லாருக்கும். ஓ நீங்க எத்தனை பேர் இருக்கிறியா? எங்க குடும்பம் எப்படி சொல்றது, ஒரு கூட்டு குடும்பம். இப்படி வெண்டைக்காய் கத்திரிக்காய் பொரியல் அந்த மாதிரி கூட்டு குடும்பமா? ஆமா. அப்ப கத்திரிக்காய் எல்லாம் பெருசா வைப்பீங்க. இருந்தா குடுங்க ஐயா. இந்த சாக்கு ஃபுல்லா குடுங்க. சாக்கு புல்லா. ஆமா சின்ன பிள்ளைல பையில தான் ஐயா. ஆமா ஒரு 2 கிலோ பிடிக்குமா? பிடிக்கிறதோ அவ்வளவு பிடிக்கிறதோ போடுங்க ஐயா. பாதி எப்படி தூக்கிட்டு போற? ஆள் போட்டு போறமா இல்ல நானே கொண்டு வரணுமா? இல்ல நான் தோல்ல வச்சு எடுத்து போய்க்கிறேன். தோல்ல வச்சிரு. நல்ல பிள்ளை. எந்த ஊர்மா உனக்கு? எந்த ஊரா இருந்தா என்னையா, நீங்க கேட்டது மட்டும் கொடுங்கயா. இல்ல புதுசாரியே பேசுறியம்மா. ஊருதல் கேட்டுட்டா நாளைக்கு ஏதாவது கூட்ட கிடக்கு. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நீங்க கொடுத்தா மட்டும் போதும். கொடுத்தா சரி. எது கொடுத்தா வாங்கிக்கிறீங்களா? காய்கறிங்க, பிஸ்கெட்டு, அந்த பாக்கெட்ல இருக்கிறது, இதோ இந்த கவர்ல இருக்கிறது. ஆமா. அப்புறம் இந்த குளிக்கிறதுக்கு நாங்க அப்புறம் சுத்தமா இருந்துக்குவோம். அதனால வந்து இந்த ஷாம்பு, மிராஷிகா அந்த மாதிரி எல்லா பொருளும் கொடுங்கயா. இங்கதான் அருவாயோ கம்ப எங்கேயோ வச்சேன். உன்னை மாதிரி ஆடு இருக்கு வச்சேன் பாத்துக்கிறேன். கிடைச்சிச்சு. என்னமா வேணும் உனக்கு? அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. இது வேணாம். இது வேண்டாம், அங்கிட்டு கிடக்கு நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு குழந்தை பக்கம் கடற்கரை பைய தூக்கிட்டு வந்து வச்சுக்கோ. காலையை உடச்சு போட பாத்துக்கோ. வந்துட்டா பாரு உட்காந்து பையன் குறைஞ்சு அவன் பார்த்து மோத போட்டு ஆசலாம் மழையா. ஆமா கொஞ்சம் கூட சேவை இல்ல. எவ்வளவு முட்டாள் மாதிரி இருந்துச்சியா? கொடுத்தா கொடுங்க. எதுக்கு இப்படி பேசுறீங்க? ரொம்ப பாத்துருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ அவ்வளவு நான் எப்படி தெரியுமா பெரிய ரவுடி. பிஞ்சக்காரங்கன்னா இவ்வளவு எகத்தனமா பேசுறீங்க. வாழ்ந்து சாப்பிடுமா என்ன மாதிரி? ஒரு வீட்டுல போனா சோறு போட மாட்டாக்கா, ஒரு இடத்துக்கு போனா ஒரு சிப்ஸ் தர மாட்டாங்க, ஒரு காய்கறி கிட்ட ஒரு காய்கறி தர மாட்டாங்க. என்னையா பொழப்பு வச்சு நடத்துறீங்க? என்ன பொழப்பா? நாங்களே வேலைக்கு போய் சமைக்கலாம். போங்க நீங்களும் உங்க கடையும்.